நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வந்தபோது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தீங்க. தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வெறும் பேச்சுல மட்டும்தான் இருக்கு, செயல்பாடுல எதுவும் இல்லை, நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த கட்சியில வெறும் பேச்சளவுல இருக்கா, செயல்பாடுல இருக்கா? அண்ணனுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் எதுவாக இருந்தாலும் இந்த தமிழ் தேசியம் எப்படி முன்னேற்றி செல்லணும், என்னென்ன வேலை செய்யணும், அதற்கு மட்டுமே அவர் பயன்படுத்துகிறார். அதற்காக தான் அந்த அதிகாரமே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். சிதற தேங்காவை பொறுக்கி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது உங்க தலைவரை நோக்கி வருதுல அந்த விஷயம். விமர்சனங்கள் என்பது தவறானவர்கள் தான் சரியான ஒரு பயணத்தை பார்த்து பொறாமப்படும். நாங்கள் தான் தமிழ் தேசத்தின் நம்மாருக்கு ஐஎஸ்ஐ முத்தரை தான் இப்போ சொல்லுவோம். நாம் தமிழர் கட்சியினர் உங்க மேல எல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சியை விமர்சிச்சுட்டு திராவிட கட்சியோட கூட்டணியில இருக்கிறவரை போய் இவங்க இணைஞ்சிருக்காங்களே, அப்ப இதுக்கு வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு போலாம், இல்ல இது ஒரு கேவலமான செயல், உங்களுக்குலாம் அதுக்கு மேல சொல்றாங்க. அதுக்கு அண்ணன் பதில் சொல்றா இல்ல அந்த பேசுற தம்பிகள் பதில் சொல்லுவாங்களா? அவங்க சொல்றாங்க, நீங்க துணை முதல்வருக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க, நீங்க தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க, என் முதல்வருக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? எங்க அண்ணன் அந்த மாதிரி ஒரு 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 பெரிய அதிகாரம் படைத்த இடத்துல நின்றுட்டு சட்டமன்றத்தில் எங்க அண்ணன் மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்க முடியாது. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த மகேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 16 வருடம் நினைக்கிறேன் ஒரு கட்சியில் பயணப்பட்டீங்க. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்கு? உண்மையான ஒரு தமிழ் தேசிய புரட்சியாளனோட பயணிக்கிறேன்றதுல பெருமையா நினைக்கிறேன். முன்னாடி நீங்க அந்த கட்சியிலிருந்து வெளியில வரும்போது, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வந்தபோது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தீங்க. தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அவர் வெறும் பேச்சுல மட்டும்தான் இருக்கு, செயல்பாடுல எதுவும் இல்லை, நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இந்த கட்சியில வெறும் பேச்சளவுல இருக்கா, செயல்பாடுல இருக்கா? அண்ணனுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் எதுவாக இருந்தாலும் இந்த தமிழ் தேசியம் எப்படி முன்னேற்றி செல்லணும், என்னென்ன வேலை செய்யணும், அதற்கு மட்டுமே அவர் பயன்படுத்துகிறார். அதற்காக தான் அந்த அதிகாரமே தேவைப்படுதுன்னு நினைக்கிறார். சமீபத்தில் நான் குடும்பத்தோடு ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் சென்றிருந்தேன். நிறைய போராளிகளை சந்தித்தேன், நிறைய கேள்விப்பட்டேன். எல்லாரும் சொன்னது, அவரை விட்டுறாதீங்கோ, தலைவரோட இருங்க, அவரோட இருங்கன்றது தான் எனக்கு நிறைய பேர் அறிவுறுத்தினாங்க. அவர் எங்களுக்கு செய்த உதவிகளை எக்காலத்தை கொண்டும் நாங்கள் வெளியே சொல்ல இயலாது, ஆனால் காலம் அதற்கான ஒரு இடத்தை உண்டாக்கி கொடுக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 50% தான். அங்கே போய் நான் தெரிஞ்சுக்கினது நிறைய. அதில் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த கையில் கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அதில் நான் அந்த கட்சியில் சேர்ந்ததை ரொம்ப பெருமையாக நினச்சேன்னா அதை நான் என்னோடய ஐரோப்பிய பயணத்தை அப்போ தான் நான் பார்த்தேன். நிறைய முன்னாள் போராளிகளை பார்த்தேன், கொண்டேன். அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் என்னையே ஒரு மெய் செலுத்த வைத்தது. இதை யாராவது மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, பேசுகிறவங்க அடுத்தவங்கள பேசினா எங்கள் முன்னாள் இவரே சொல்லுவார், ஒரு மனிதன் முன்னேறி செல்றான்னா பின்னாடி இருக்கிறவங்க எங்கே சந்தோஷப்படுவேன்னா வரிசையில் மட்டும்தான். அந்த மாதிரி யாரை பற்றியும் உண்மையை பேச சொன்னால் இந்த உலகம் அப்படி தான் பேசும். ஆனால் நான் ரொம்ப வியர்ந்து கேட்டேன், நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை நான் அண்ணன்ட்ட சும்மா ஒரு 10 நிமிடம் தான் அதை பற்றி சொன்னேன். அதை அவர் அப்படிங்களா மகேந்திரன், சரி மகேந்திரன்ட்டு கடந்து போயிட்டார். தவிர அவர் இதை சொன்னாரா, இவர் இதை சொன்னாரா, ஒருபோதும் அதை கேட்டதில்லை. அவர் சாதாரணமாக தனி மனித வாழ்க்கையிலும் எங்கள் கூட பழகும்போதும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, எதையுமே எதிர்பார்த்து எந்த இடத்துலையுமே யாருக்குமே செய்தது அதில் ஒரு மாற்று கருத்துலாம் உண்மை. அது இப்போ ஏற்பட்ட ஒரு மாமனிதரோடு பயணிக்கிறத நான் ஒரு பெருமையாக கருதுறேன். ஓகே, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர்ல கொஞ்சம் செயல்பாடுகள் கொஞ்சம் தீவிரம் எடுத்திருக்கிறதா பார்க்குறீங்களா? நீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய அந்த 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க தளபதிகள், தலைவர்கள் எல்லாமே விலகினாங்க. அதற்கு பிறகு கூண்டோடு கூண்டா பல மாவட்டங்களில் நாம் தமிழர்லேருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்றாங்க, திமுகவுக்கு போகிறாங்க, அதிமுகவுக்கு போகிறாங்க, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தது. இந்த விலகல்லாம் போது சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, பிசுறு மாதிரிலாம் போகிறவன்லாம் போ அப்படின்ற மாதிரி பேசினார். ஆனால் செயல்பாடுகளில் கொஞ்சம் கட்சி தீவிரமாக போகிறதா பார்க்குறீங்களா? போயிருக்கா? இல்லை, திடீர்னு ஒரு மாநாடெல்லாம் அறிவிச்சிருக்காங்க, ஆடு மாடுகள் மாநாடு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி. அதில் தான் அண்ணனே ஒரு குரல் சொல்லியிருக்காரு, அது சரியாது.
சரியா இருக்குங்களா அது? குரல் சரிதான், ஆனா அந்த பொருள் தான் கொஞ்சம் வந்து அது 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 அதை ஒப்பிட்டு தானே பேசுறாரு அவரு. ஆமா ஆமா, அவரா ஒரு கல்வி பொருள் கல்வி சொல்றாரு. செல்வத்தோட இந்த செல்வம் தான் பெரியதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுக்கு குரல் வந்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதுல வந்து அண்ணன் திருவள்ளுவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமா, திருவள்ளுவர் சொல்றது, திருவள்ளுவர் சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்றது வந்து கல்வி தான் வந்து எல்லாத்துலயுமே சிறந்தது, மற்ற ஆனா அவர் எதுவுமே மாடு அதை வந்து விட சிறந்ததுன்றாரா? இல்ல அதை விட சிறந்ததுன்னு அந்த அளவுக்கு போகல. ஒப்பிட்டு பேசுறாரு. கல்வி சிறந்தது, அதற்கு அடுத்ததா மாடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. மாடல்ல அப்படின்னா, மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். எதுவுமே சிறந்ததுல கல்வி தான் சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நான் சொல்றேன் கல்வி சிறந்தது, கல்விக்கு அடுத்ததாக மாடும் சிறந்தது, ஏன்னா மாடுகள் இல்லைன்னா விவசாயம் செழிக்காது அப்படின்னு கூட சீமானவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா திருவள்ளுவரே சொன்னாரு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, கல்விதான் ஒரு சிறந்த செல்வமா இருக்கும். நீங்க சமீபத்துல வந்த அந்த அசுரன் என்ற ஒரு திரைப்படத்துல கூட வெற்றிமாறன் ஒரு வசனம் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க, நான் கல்வியை மட்டும் எடுத்துக்க முடியாது. ஆடு மாடு இருந்தா கூட எடுத்துட்டு போயிடுவாங்க தான் சொல்றாங்க. கல்வியை தான் எடுத்துட்டு போவோம். அழிக்க முடியாத ஒரு செல்வம் வந்து கல்விதான். இந்த கல்வி அறிவு இருந்தாதான் இந்த ஆடு மாடை கூட வளர்த்தெடுக்க முடியும். அந்த ஆடு மாடுக்கு கூட நீங்க வைத்தியம் பார்க்கணும்னா நீங்க படிச்சிருக்கணும், அதுக்குண்டான படிப்பை படிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்படி பார்த்தா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட தான் மாடுகளை வந்து வழிபடணும் கொள்ளணுன்றாங்க. இல்ல அந்த ஒரு டோனை தான் இவர் எதிரொலிக்கிறாரோ. மாடு சிறந்தது அப்படின்னா எல்லா மக்களுக்குமே தெரியும், விவசாயம் பண்ணணும்னா ஆடு மாடு வேணும், விவசாய நிலம் வேணும், அதை காக்கணும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும். எல்லா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அது இருக்கும். ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதும் வாக்குறுதிகள்ல இருக்கும். வாக்குறுதி ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்துறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம், விமர்சிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஆடு மாடுகள் மாநாடுனே ஒண்ணு நடத்துறாரு. மேய்ச்சல் நிலம்தான் எங்கள் உரிமை அப்படின்லாம் அதுல டேக்லைன்ஸ் போட்டிருக்காங்க. நோக்கம் தான் என்ன? இல்லை, அது தேர்தலுக்காக ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு ட்ரெண்டு பண்ணுறது தான். அப்படி பார்த்தா ஆடு மாடுகளை வளர்க்குறவங்க எல்லாம் ஒரு விவசாயிகள்லாம் அந்த விவசாயிகளோட வாக்குகளை சேகரிக்கலாம்னு நினைக்கிறாரா? இல்ல, அவங்க கட்சி சின்னமே விவசாயி சின்னம் தானே. நான் தான் அந்த சின்னமே நான் தான் தானே சீமான் சொல்லியிருக்காரு. அந்த சின்னத்துடைய வரைபடமும் அப்படிதானே இருக்கு. அவர் தான் இந்த சின்னம். முன்னாடி வேற மாதிரி இருந்தது. ஆமா, அந்த இப்போ நாங்கெல்லாம் வந்துட்டதுனால சின்னத்தை மாத்திட்டாரு, மாத்திருக்காரு போல இருக்குது. பரவாயில்ல, ஏதோ செய்யறாங்க இல்லையா. இந்த மாடுகளை காப்போம் அப்படிங்கிறது விவசாயத்தை நோக்கிய பயணமா, இல்ல ஆர்எஸ்எஸ் பாஜக அவங்களுடைய குரலை இவர் வந்து சைலண்டா எதிரொலிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து அண்ணன் வந்து ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டு ஆகணும்னு சொல்கிறாரு. மாட்டுக்கறி சாப்பிட்றோம். நீங்களும் அந்த கட்சியில் இருக்கும்போது உறக்க பேசினாரு. ஒரு ரெக்கையை தூக்கிட்டு போகிறா மாட்டுக்கறி சாப்பிட்றோம். அதாவது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்றது தான். அப்படி இருக்கும்போது நானும் வந்து அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லாமல் சாப்பிடக்குள்ளோம், அது மாட்டுக்கறி சாப்பிடும். அப்போ இதையும் பேணி காக்கணும், இதையும் பேணி காக்கணும், இதை வளர்த்தா தான் இதை எது பண்ண முடியும். ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் வந்து அதை சாப்பிடவே கூடாதுன்றாங்க. அதை வந்து கடவுளாக கும்பிடுங்க அப்படின்றாங்க. சாப்பிட்டா உயிரோட இருக்க முடியாது அவங்க ஆட்சி செய்கிற இடத்துல. சாப்பிட்டா உயிரோட இருக்கக்கூடாது, அது வளர்த்துரு, ஆனால் வந்து அதை வெட்டக்கூடாது, கொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனால் சமீபத்திய ஒரு இது போட்டிருந்தாங்க, இவரே சொல்கிறாரு, நாம் வந்து இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதியில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இதுவாக விளங்குதுன்னு சொல்லிட்டு ஐயா பிரதமரே சொல்லியிருந்தார். ஒருவேளை அண்ணன் வந்து இதெல்லாம் வந்து வளர்த்து ஏற்றுமதிக்கு உதவுங்கன்னு சொல்றாரோ நம்ம தெரியல, இருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்ல, அந்த இதுல கூட பின்னாடி அவ்வளோ நாட்டு மாடுகள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, அங்க வச்சுதான் அந்த ப்ரமோ ஷூட் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் விவசாயத்தை காப்போம் அப்படிங்கிறதா இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இப்படி ஒவ்வொரு விஷயங்களை நாம் தமிழர் முன்னெடுக்கும் போதும் அந்த நோக்கத்தை நோக்கி அவங்க செயல்பாடுகள் இருந்து நோக்கத்தை நிறைவு செய்திருக்காங்களா அப்படிங்கிறது உங்ககிட்ட என்னுடைய கேள்வி. விவசாயத்தை காப்போம் கட்சியை அண்ணன் வந்து கட்சிக்குள்ளார இருக்கிறவங்கள வந்து பார்க்கணும். அதாவது ஒரு விவேக் ஒரு படத்துல அவர் திடீர்னு டான் ஆயிடுவார். பாஸ் நீங்க டான் ஆயிட்டீங்கன்னா கீழே மேல போயிட்டு வரணும் பாஸ், சும்மாவே வேலை வெட்டிடலான்னு. சரின்னு அப்போ வந்து உங்களையே நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், ஒன்றும் இல்லை, அதே தான் உங்களுக்குன்னு. அந்த மாதிரி கட்சியில் இப்போ நான் நேற்றைய போராளி, இன்னைக்கு என்ன விமர்சனம் பண்றவங்க இன்றைய போராளிகள், அவர்களும் நாளைக்கு நேற்றைய போராளிகள் ஆவாங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த மகேந்திரன், இந்த புகழேந்தி மாறன், இவர்கள் எல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறாங்க. நான் அவர்களை குறை சொல்ல மாட்டேன். நான் என் அண்ணனை வந்து
2009 காலத்துலன்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இருந்து பார்க்குறேன். நான் இப்போ இல்லை, அண்ணன் பாஞ்சாலங்குறிச்சி படத்தை முடிச்சுட்டு அம்பத்தூருக்கு வந்திருந்தார். அப்போத்துலேருந்து நான் பார்க்குறேன் நான் அவரை. அப்படி இருக்கும்போது கட்சி தொடங்கின காலத்தில் நான் பார்த்துட்டு வரேன். இப்போ நாங்களும் பயணிக்கிறோம் கூட. ஒரு கட்டம் கூட ஒரு இடத்துலேருந்து இப்படி கூட நாங்கள் வந்து மேலே வரல. அதை விட்டு குடும்பம்லேருந்து, பொருளாதாரத்துலேருந்து, தொழிலேருந்து எல்லாத்தையுமே வந்து அந்த கட்சிக்காக தான் இழந்து தான் நிற்கிறோம். உண்மை அதுதான், கட்சிக்காக தான் இழந்து நிற்கிறோம். ஆனால் நாங்கள்லாம் நின்று அவரை மேலே ஏற்றி விட்டோம். இப்போ அவர் ஏறி போயிருக்காரு, அவர் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. நாங்கள்லாம் இப்படி தான் இருக்கிறோம். அதை பற்றி கொள்ள, ஏன்னா நாங்கள் உண்மையாகவே அந்த தமிழ் தேசத்தை நேசித்து வந்தவங்க. இதுக்காக வந்து தலையே விளையானாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தோம். அதனால அது எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாக தெரியல. அப்படி இருக்கும்போது இதில் வந்து அண்ணன் நல்லா வளர்ந்துருக்காரு கட்சியில், அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி விவசாயிகளுக்காக செய்வோம்னா அதுக்கு கூட குறைந்தபட்ச அதிகாரம் வேணும் உங்களுக்கு. நீங்கள் குறைந்தபட்ச அதிகாரம் இல்லாமல் எதையுமே நிலைநாட்ட முடியாது. அந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறோமா, நம்ம பயணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நான் சமீபத்தில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த ஐரோப்பிய பயணத்தை முடிச்சுட்டு வரும்போது முகநூலில் நான் இந்த மாதிரி வந்து இந்த நாடுகளுக்கு போயிருந்தேன்னு போட்ட உடனே புகைப்படங்களை போட்டால் ஒருத்தர் வந்து அதில் வந்து போடுறாரு, எல்லாம் அண்ணன் சீமானால் வந்த காசுன்றார். நான் வந்து பொது தளங்களில் விமர்சிக்கிறது கொள்றதை வந்து கொஞ்சம் அதை வந்து தவிர்ப்பேன். எனக்கு நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன்னு சொன்னால் நான் தலை குனிஞ்சு நின்றுடுவேன், என்னோட குணம் அது. அதில் வந்து சீமான் நான் உடனே போட்டுட்டேன். நான் எப்பவுமே பொதுத்தளத்தில் எதுவும் உடனே எழுதிட்டேன். நான் உங்கள் அண்ணன்லேருந்து உங்கள் கட்சியில் பல பேர் எனக்கு லட்சக்கணக்கில் தரணும், அதில் உங்கள் அண்ணனே 23 லட்சம் ரூபா தரணும், அதையும் சீமான் அவர்கள் உங்களுக்கு பணம் தரணும். அதை நான் புகார் கொடுக்கலாம் கொள்ளலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு நான் கடைசி நேரத்தில் தான் அதை அண்ணன்ட்ட ஒரு கேட்குறேன். அண்ணன் எங்கள் தமிழக ஆர்வமுச்சி கட்சி தலைவர் வேல்முருகன்ட்ட கேட்குறேன், அண்ணே என்னண்ணே இந்த மாதிரி ஒரு புகார் மட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன், அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். உடனே ஒரு வார்த்தை சொன்னோம், உடனே சொல்லிட்டேன். அது யோசிக்க கூட இல்லை. சொந்த ரத்தத்துக்குள்ளார யுத்தம் மகேந்திரனது, அது வேணாம், அது இருக்கலாம், பெரிய தொகை தான், நான் ஏற்றுக்கிறேன், அது வேணாம், அது தவறாக போகும், அது வேணாம், கொடுக்காதீங்க. தெரியுது உங்களுக்கு 23 லட்சம் ரூபாய் பெரிய நட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை, கொடுக்காதீங்க. 15-16 ஆண்டு காலம் பயணித்த ஒரு தம்பியின் நிலைமையே இப்படி. அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுல நீங்கள் பாதி கூட கொடுக்கலாம். கோச்சிக்காதரா தம்பி, நான் தரேன்டா, வருத்தப்படாதரான்னு கூட ஒரு வார்த்தை இல்லை. நீங்க வேற விவசாயிகள் இல்ல, கட்சிக்காக வாங்கின நிதி அதெல்லாம், கட்சி செயல்பாடு, கட்சி வளர்ச்சிக்காக வாங்கினது அதெல்லாம். கட்சி வளர்ச்சிக்கெல்லாம் அது பல அதெல்லாம் வேணாம். நான் நேசித்த தமிழ் தேசத்துக்காக நான் செலவு பண்ணுது தனிப்பட்ட முறையில், அதெல்லாம் வெளியே வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. அது யாரோ மறுத்து பேசினா நான் வெளியே, அதுக்காக நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவர்களோட அண்ணனோட பயணிக்கிற 2ஆம் கட்ட தளபதிகள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து 17 லட்சம் ரூபாய் கணக்கு கேட்டிங்கன்னா நான் கணக்கு எங்கே வேணால் வந்து கொடுக்க தயார். ஆனால் அது அதை கொடுக்க தயார்னா அந்த கணக்கு வேணுமா அண்ணன்ட்ட கூட கேட்டு சொல்லுங்கன்னு கூட சொன்னேன். பயணிச்ச இந்த தம்பிக்கே இந்த நிலைமை என்னும் போது விவசாயிகளுக்கு செஞ்சிருவாரு கொள்வார்னு சொன்னேன். அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, வேணாம் மகேந்திரன், அது சொந்த ரத்தத்துக்குள்ளார யுத்தம்ன்றதுனால நான் அமைதியாக விட்டுட்டேன், கடந்து போறீங்க. அப்படி அண்ணன் சீமானன் ஏதாச்சும் நன்றி சொல்லணும், அது எங்கள் தலைவருக்கு தான் சொல்லணும். அதான் சொன்னாரே, மேடையிலேயே சொன்னாரே, இந்த தேங்காய் உடைக்கும் போது சிதறும் இல்ல, சிதறு தேங்காய், அதையெல்லாம் பொறுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாரே. இன்னைக்கு சிதறலா இருந்தோம், சிதறல் தானே. சிதறல்கிட்ட ஏன் காசு எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, காசை கொடுத்துருங்க. 23 லட்சம் ரூபாய் பெரிய காசு தானே, சிதறல் தானே. உங்களை சொல்றதை காட்டிலும் இந்த சிதற தேங்காவை பொறுக்கி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது உங்க தலைவரை நோக்கி வருதுல அந்த விமர்சனம். விமர்சனங்கள் என்பது வந்து தவறானவர்கள் தான் சரியான ஒரு பயணத்தை பார்த்து பொறாமப்படுவாங்க. நாங்க தான் தமிழ் தேசத்தின் அக்மார்க்கு ஐஎஸ்ஐ முத்திரை இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நான் இப்ப சென்ற அந்த ஐரோப்பிய நாடு எல்லாரும் சொன்னாங்க, அதெல்லாம் யாரும் புலி சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது, கொள்ளக்கூடாது, யாருக்கும் உரிமை எல்லாம் கிடையாது. யாருக்கும் உரிமை, நீங்களும் இன்றி தூக்கலாம், உங்களை போன்ற நாளை பின்ன எந்த இயக்கம் வந்தாலும் அதெல்லாம் வந்து சொல்லலாம், யார் கதைத்தாலும் அதெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ வந்து புலியை வந்து எடுத்துக்கிட்டாங்க, இங்க கூட வந்த உறவுகள் சரியில்லைன்றதான ஒன்று சரின்னு ஒன்று இருக்கு, ஒன்று தவறுன்னு ஒன்று இருக்கு. தவறுன்னு ஒன்று இருக்குது, அதை கண்டறிஞ்சா சரி எது சரியோ அதை தேடி போயிட்டோம். அதில் என்ன தவறு? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். சரியானதை தேர்ந்தெடுத்தானே, சரியானதை தேர்ந்தெடுத்தோம். நீங்க சரியானதுன்னு எங்க பதிவு செஞ்சு காட்டியிருக்கீங்க?
பதிவு செஞ்சு காட்டுங்கன்னா அத்தனை போராளிகள் வந்து அந்த நாட்டில் ஐரோப்பிய நாடுகளில் உங்களை பற்றி குறை சொல்லுவாங்களா? ம். சொல்லுவாங்களா? சொல்லுங்க. நீங்கள் ஒரு 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 இந்த இடத்துல இந்த போராளிக்கு இந்த இவர் செஞ்சிருக்க இதை செஞ்சிருக்க இந்த ஈழத்துக்காக இதை என்ன சொல்றாங்க சீமான் அவர்களை பத்தி என்ன சொல்றாங்க? கடந்து போங்க, விடுங்க, அவரை பெருசாக இது பண்ண. நீங்கள் வந்த இடம், நீங்கள் அவருக்கு உண்மையாக இருங்க, அவர் கூட இருங்க, அவருக்கு பலமாக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் வந்து எங்களுக்கு செஞ்ச உதவிகள் என்பது சொல்ல இயலாது, வெளியே சொல்ல இயலாது. இப்ப நாம் தமிழர் கட்சியினர் உங்க மேல எல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சியை விமர்சிச்சுட்டு திராவிட கட்சியோட கூட்டணியில இருக்கிற போய் இவங்க இணைஞ்சிருக்காங்களே, அப்ப இதுக்கு வந்து வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு போலாம், இல்ல இது ஒரு கேவலமான செயல், இவங்களுக்கு எல்லாம் அது வந்து எப்படின்னா நீங்க வந்து நான் என்ன கேட்க வந்தேன்னா, முன்னாள் போராளிகளோ இல்ல ஈழ தமிழர்களோ இதை விமர்சிச்சாங்களா அப்படின்னு கேக்குறேன். இல்ல இதை அக்செப்ட் அந்த வார்த்தையை யாருமே வந்து முன்னாள் போராளிகள் யாருமே வந்து அதை கண்டுகொள்ளவே இல்லை. அது பேசுறது அவங்க அதுக்கு மேல சொல்றாங்க, அதுக்கு அண்ணன் பதில் சொல்லுவாரா, இல்ல அந்த பேசுற தம்பிகள் பதில் சொல்லுவாங்களா? அவங்க சொல்றாங்க, நீங்க துணை முதல்வருக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க, நீங்க தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க, ஐயா முதல்வருக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? எங்க அண்ணன் அந்த மாதிரி ஒரு 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 பெரிய அதிகாரம் படைத்த இடத்துல நின்றுட்டு சட்டமன்றத்தில் எங்க அண்ணன் மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டது இல்லையா? தமிழக வாரமுச்சிக்க தலைவர் இருக்காரு, அவரை மாதிரி யாருமே கேள்வி கேட்டது இல்லையா? நான் வேல்முருகன் தானே கேட்குறாரு. ஏங்க நீங்க வந்து இங்க அழுக்கா இருக்கு, சுத்தம் சோறு போடும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது இறங்கி சுத்தப்படுத்துறாரு. எங்க அண்ணன் செஞ்சுட்டு இருக்காரு. திராவிடத்தை சுத்தப்படுத்தலை, அங்க தமிழ் தேசத்துக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு போறாரு, அவ்வளவுதான். ஒரு அதிகாரம் என்பது நம்ம வந்து எப்படியாவது போராடி இருக்கிற மக்களை நம்ம கொண்ட கொள்கையை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக அதை பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க திராவிடத்துக்கு கைக்குள்ளே தான். நீங்க முதல்ல சரியா இருந்தீங்களா? நீங்க அதை வெளியே சொல்லக்கூடாது, அது தவறா போயிடும். அதெல்லாம் வந்து சும்மா போற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவீங்க, எல்லார்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுப்பீங்க, நீங்க மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்க. அரசியல்ல பொதுவெளியில நீங்க மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க இல்லன்றத வந்து நீங்க காட்டுங்க. வாழ்த்து சொன்னா மறைமுக கூட்டணின்னு ஆயிடுமா? அது பேச வந்தோம்னா அது அப்புறம் வந்து கட்சியில ஒரு கருத்தை வந்து ஒரு அரசியல் தலைவரை நோக்கி சொல்லும் போது நானே சாட்சி யாரு கனிமொழி மேம்க்கு வாழ்த்து சொல்றாங்க, அதையும் தாண்டி சொல்றாங்க, அதையும் தாண்டி சொல்றேன். நம்மள வந்து பாஜகவுல யாருக்குனாலும் வாழ்த்து சொல்றாரு, திமுகவுலயும் சொல்றாரு, அதிமுகவுலயும் சொல்றாரு. இப்ப இது வந்து ஒரு அரசியல் வட்டாரத்துல எங்க கூடிய நபர்கள் அப்படிங்கும்போது வாழ்த்து சொல்றதுல என்ன இருக்கு? இத மறைமுக நான் என்ன கேக்குறேன், எங்க அண்ணன் கொள்கையில இருந்து மாறுபட்டாரா? இப்போ நான் கேட்குறேன், ஒரு திராவிட கட்சி என்பது மாபெரும் ஒரு போதும் அவர்கள் வாக்குகளை வந்து இவ்வளவு வாக்குகளை சேர்த்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து நமக்கான அதிகாரத்தை உருவாக்கி அந்த தமிழ் தேசத்துக்கும் நம்ம கொள்கைகளுக்கும் எப்படி பயன்படும் அதை தானே செஞ்சுட்டு போறாரு. எங்க அண்ணன் நான் கஷ்டப்படுறேன், அண்ணன் வருத்தப்படுறேன், அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன், அண்ணனுக்கு ஏதாவது செய்யுங்க நான் போய் எங்க கேட்டுட்டு இருக்காரு மத்தவங்கள மாதிரி. யார் போய் கேட்குறாங்க? கேட்குறவங்களுக்கு தெரியும். அது யார்கிட்ட கேட்குறாங்க? அதே நீங்க சொல்ற இது நம்ம அதை தான் சொல்றேன். நாங்கள் மாண்பு மேன்மையும் நிற்கும் மக்களா இருக்கோம். எங்க அண்ணன் சொன்னார், போய் சொன்ன உடனே சொந்த ரத்தத்துல யுத்தம் இருக்கக்கூடாது மகேந்திரன், அது வேணாம், அதை தவறு, ஒரே வார்த்தையில கடந்து போறாருல, முடிஞ்சிச்சு. நீங்க அப்படி போறீங்களா? ஒத்த சீட்டுங்க எழுதுறீங்க, இதை எழுதுறீங்க, அங்க போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அங்க போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அந்த ஒத்த சீட்டு தான் இத்தனை புரட்சிகளை செஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. யார் பேசுறா? திராவிடத்துக்கு வந்து இது பண்ண வந்து சேத்துல ஒரு சந்தாமரங்க, எங்க அண்ணன் தாங்க அந்த சந்தாமரம். இறங்கி நின்று எல்லா வேலையும் செஞ்சு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் உடனே முதல்வராக இருந்தா யாரா இருந்தானே அந்த இடத்துல முகத்துக்கு நேரம் சொல்லிட்டு போயிடுறாருல. இப்ப கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. விமர்சனம் வந்து கூட்டணி கட்சியில பண்றதுன்னா இருக்கு, விமர்சனம் இல்லாம எது இருக்கு? அதை விட்டுட்டு நீங்க வந்து அது பேசணும்னு பேசுறது. ஒருத்தர் சரியா இருக்காரு, அண்ணன் எங்க அண்ணன் சீமான் அண்ணன் இருக்கார்ல, அவர் தான் சொல்றாரு, நேராக இருக்கிற ஆணியை தான் எல்லாரும் அடிப்பாங்க, வளைந்து இருக்கிற ஆணியை அடிக்க மாட்டாங்க. அப்ப சரியாதான் இருக்காரு. ஒரு இளைஞர் வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு வீடியோ போடுறாரு. கும்மாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இங்க விவசாயம் நிறைஞ்ச ஒரு இயற்கை எழில் நிறைஞ்ச ஒரு பக்கம், ஐஸ்லாண்ட் மாதிரி இருக்கு, வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு. அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமா தான் இருக்கு.
அவர் வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, அது விமர்சனமாகுது. உடனே பொதுப்பணித்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, அது வந்து பொதுப்பணித்துறை வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து 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 குமியாதீங்க, இங்க வந்து அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. அதாவது சுற்றுலா தலமா மாற்றிய பிறகு சுற்றுலா வரலாம், ஆனா சுற்றுலா தலமா மாற்றக்கு முன்னாடியே வந்தா அங்க போதுமான வசதிகள் இருக்காது, மக்கள் வந்து சிரமப்படுவாங்க, அப்புறம் யாரை நோக்கி கேள்விகள் எழும் அப்படிங்கும்போது பதில் சொல்றாங்க. இதை விமர்சிச்சு சாட்டையில ஒரு காணொளி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சாட்டை காணொளியில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இளைஞன் நாம இருக்கக்கூடிய கிராமத்தை வளர்ச்சி பாதை கொண்டு போகணும், அது ஒரு சுற்றுலாத்துறையா மாற்றணும், இடமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். உடனே பொதுப்பணித்துறை வந்து எதுக்கு வந்து பொங்கி எழுந்து வந்து இங்கே வராதிங்க யாரும் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து தடை போடுறீங்க அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த பகுதியினுடைய கலெக்டர், அருகில் உள்ள கலெக்டரும் போய் நேற்று ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு. கலெக்டர் பதில் சொல்லியிருக்காரு, இன்னொரு கலெக்டர் வந்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு. அந்த இளைஞர் எடுத்த வீடியோ வந்து பழைய வீடியோ இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கு மழை பெஞ்சதோ என்னவோ தெரியல, அந்த அணையில் நிறைய தண்ணி இருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணி இருக்கு, அது ஒரு இயற்கை எழில்மிகு இடமா இருக்கு. இப்போ வெறும் மலைகள் மட்டும்தான் இருக்கு, தண்ணி இல்லை. கலெக்டர் செல்ஃபியே போட்டு இதுதான் ரீசன்னு சொல்றாரு. ஆனால் வந்து இதை வேறு மாதிரி காணொலியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. 10 கோடி நிதி ஒதுக்கியும் மேம்பாட்டு பணிகள், உண்மைதான். அது வந்து 10 கோடி நிதி ஒதுக்கிக்காங்க, நிதி டிரான்சாக்ஷன் ஆகி வரணும், அப்புறம் வந்து அது யார் பண்ணுறது, அவங்கள நோக்கி போகணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இதையும் இந்த ஆடு மாடு மாநாடையும் சேர்த்து இணைச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. துரைமுருகன் போட்டிருக்காரு. எனக்கும் தம்பிக்கும் எப்பவுமே வந்து தனிப்பட்ட முறையில் எதுவாக கிடையாது, பேச்சுவார்த்தை இருக்கும். நானே நல்லா இருக்கீங்களா, நல்லா தம்பி நல்லா இருக்கியா, இவ்வளோதான் பேச்சுவார்த்தை. அது அண்ணனே கூட போய் பார்க்க சொல்லியிருக்காரு, பேச சொல்லியிருப்பார், இதை சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்தீங்கன்னா, எது வலுவாக இருக்கோ அது மேலே போய் கட்டமைச்சுப்பாங்க. அது எங்கள் அண்ணன் தான் சொல்லி, எனக்கு தெரியாது, அது எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் தான் ஒரு காலத்தில் சொல்லியிருக்காரு. எது வலுவாக இருக்கோ அது மேலே போய் கட்டமைச்சுப்பாங்க. எது ட்ரெண்ட் ஆகுதோ அதை வந்து தூக்கி அப்படி இல்ல ட்ரெண்டிங்ல போய் இணைஞ்சுக்கிறதுல நாம் தமிழர் வந்து அடிக்கடி இது பண்றாங்க. அதைத்தான் நீங்க ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார், பார்த்துருப்பீங்களா? இஷ்யூ பேஸ்டு அரசியல் பண்றதுல சீமானை அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்ல, இஷ்யூ பேஸ்டு அரசியலை எதை எப்படி பண்ணா இதுவாகுன்றத வந்து சரியா நகர்த்தி எடுத்துட்டு போறாங்க. அப்படி போய் அந்த கும்மாப்பட்டின்றது இது பெரிய லெவலில் இன்னைக்கு வந்து ட்ரெண்டாக இருக்குது. அந்த ட்ரெண்டை வந்து தம்பியோட சாட்டையில் பேசும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால கூட பேசியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். இல்லை, இப்போ இது வந்து அங்கே போகிற மக்களுக்கும் பிரச்சனை, போதிய வசதிகள் இல்லாத போது அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்குமே அது பிரச்சனை. கிராமத்துல இருக்கிறவங்க பொதுவா அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதுக்கு உண்டான சுற்றுலாத்தலமா அது மாத்தி அதுக்கப்புறம் வந்து அவரு ஒரு யங்ஸ்டரா இருக்காரு, அவரு வந்து படிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரா இருக்காரு. அப்ப அவர் வந்து இங்க சுற்றுலா தலமானா அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அது எல்லாருடைய அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய எல்லாருடைய மனதாவும் அது இருக்காதுல்ல. அப்ப அதை கன்சிடர் பண்ணி தானே இப்ப நம்ம ஒரு செய்தி சேகரிக்க போற ரிப்போர்ட்டரா இருந்தா கூட ஒரு நபர் இதை சொல்றாரு, ஒரு நபர் இது வந்து நல்ல நோக்கமா இருக்கலாம், அவருக்கு அது நல்லது பண்ணக்கூடிய நோக்கமாவும் இருக்கலாம். அவர் சொல்றாரு, கிராம மக்கள் என்ன சொல்றாங்க பொதுவா அதை பார்த்துட்டு தான் நம்ம கருத்தை சொல்லணும். அதுதான் சொல்லுவோம் நாங்கள், எல்லாத்துக்குமே ஒரு பிரீத்திங் பீரியடுன்னு ஒன்று வேணும். உடனே சொல்லிட்டா நாளைக்கே வந்து எல்லாம் வந்து ஒரு 10 லாரி எடுத்துட்டு வந்து ஒன்று போட்டுக்கிட்டு அதை வந்து சுற்றுலாத்தலமா மாற்றிட முடியாது. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தானே வந்து எல்லாரையும் வந்து சுற்றுலா பயணிகளை யார் வந்தாலும் வர சொல்லுவாங்க. எடுத்த உடனே அது பண்ண முடியாது, போ அது வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துருப்பாரு, கொண்டு இருப்பார், அவர் பார்த்து அது முடிவெடுப்பாருன்றது. ஓகே, இது எல்லாம் தாண்டி இந்த கூமாப்பட்டி அணையை வந்து 2022 அணையை மேம்படுத்துறதுக்கு அங்கே பூங்கா அமைப்பதற்கு தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் வந்து நிதி ஒதுக்கியிருக்காரு. ஆனால் அது இன்னும் செயல்படலை அப்படிங்கிறது அந்த யங்ஸ்டருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதை வந்து வீடியோவில் பேசியிருக்காரு. ஆனால் இந்த 2 அணையை கட்டினது யார் அப்படிங்கிறத மட்டும் அந்த வீடியோவில் அவர் பேசலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த 2 அணையுமே கட்டினது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவருடைய ஆட்சி பீரியட்ல 1971 76 அவர் இருந்தப்பதான் இந்த பிளவக்கல் பெரியார் அணையும் கோவிலார் அணையும் அவர் ஆட்சியில் இருக்கும்போது தான் கட்டி திறக்கப்பட்ட அணை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த வீடியோல இருந்து எப்படி ஹைட் பண்ணிட்டாரு. ஹைட் பண்ணிருக்காங்களா இல்ல அவருக்கே தெரியாம போயிடுச்சா? இல்ல கண்டிப்பா அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஆமா, அது தெரியல எனக்கு, நீங்க சொல்லிதான் தெரியும் அது ஒரு கட்டப்பட்டது. நிதி ஒதுக்கி இருக்காங்க, அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. செயல்பாட்டுக்கு வந்தால் அந்த நபரோட எல்லாமே வந்து ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப்போகுது, இந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறப்போகுது. அதுக்கு ஒரு தகுந்த நேரம் அமையும், அப்போ செய்ய போகிறாங்க. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள். நன்றி.